எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கீரை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்க. கீரை உடம்புக்கு நல்லதா இல்லையா? 10 ரூபாய் அந்த அம்மா காலையில் 5 மணிக்கு போய் அந்த பாத்தியில் ஒன்றா பறித்து அந்த கூடையில் வச்சு தலை வலிக்க இடுப்பு வலிக்க தூக்கிட்டு வருது தெருவில் கீரை கீரை கீரை. அதை இறக்கி 10 ரூபா சொல்லுவாங்க. எவ்வளோ பேரம் பேசுகிறோம். இது 10 ரூபாயாக்கும், 7 ரூபாய்க்கு கொடு, ஏன் 8 ரூபாய்க்கு கொடுக்க முடியாதோ சொல்கிறோமா இல்லையா? ஆனால் 400 ரூபாய்க்கு பீஸா ஆர்டர் பண்ணுதுங்க நம்ம பிள்ளைங்க. ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் 400 ரூபா பீஸா ஆர்டர் பண்ணுறாங்க. வர்றவனுக்கு 50 ரூபா டிப்ஸ் கொடுக்குறாங்கங்க. 10 ரூபா கீரைக்கு பேரம் பேசுகிற நாம் 400 ரூபா பீஸாவுக்கு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறோம் என்றால் இந்த உடல் ஆரோக்கியத்தையும் உழைக்கிற மக்களையும் எந்த இடத்துல வச்சுருக்கோம்னு பாருங்கள். 85 பைசா கூட பெறாத கொக்கோ கோலா 1/2 லிட்டர் 30 ரூபா. அது 85 பைசா கூட கிடையாது மொத்த விலையில் பார்த்தா. 30 ரூபா கொடுத்து வாங்கிடுறோம். ஆனால் தெருவோரத்தில் பதினியும் இளநீரும் விற்கிற அந்த உழைக்கிற சகோதரர்கள்ட்ட நம்ம பேரம் பேசாமல் என்னைக்காவது வாங்கியிருக்கோமா? அவன் நெஞ்சு வலிக்கத்தானே இந்த மரத்தில் ஏறி இறங்கி அதை கொண்டு வந்து விற்கிறான். அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது. ஆனால் அதை பேரம் பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போ மனிதர்கள் மீதான நம்மளுடைய மதிப்பு எவ்வளவு மாறிக்கொண்டே இருக்கிறது. கேப்பக்கூழு, கம்மங்கூழு இதெல்லாம் எங்கெங்கே போச்சு? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நல்ல உணவே பிடிக்க மாட்டேங்குது. நூடுல்ஸ் செஞ்சு தாரேன்னு சொல்லுங்க, அப்படிம்பாங்க. நூடுல்ஸ் அதுக்கு உட்காந்து சாப்பிட்றத பாருங்களேன். தூரத்துலேருந்து பார்த்தா அந்த மாடு வைக்க போகிற மேயும் பாருங்க. அது மாதிரியே இருக்கா இல்லையா? அந்த ஸ்பூனில் எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க. இடியாப்பம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இடியாப்பம் நூடுல்ஸ் மாதிரி தானே இருக்குது. ஆனால் இடியாப்பம் தேங்காய் பால் பிடிக்க மாட்டேங்குது இந்த பிள்ளைங்களுக்கு. நூடுல்ஸ் பிடிக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க உடல்நிலை இந்த 20 வருஷத்துக்குள்ளே மாறி இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புத்தகம் படிக்கிற பழக்கம் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு இருக்குதா? கிளாஸில் மாரல் ஸ்டடி கிடையாது. எத்தனை பேருமா லைப்ரரிக்கு போய் பாட சம்மந்தம் இல்லாமல் புக் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறீங்க? கல்லூரி மாணவிகளை தான் கேட்குறேன். லைப்ரரியில் முதல் எத்தனை பேர் மெம்பராக இருக்கிறாங்க? ஆனால் அன்னைக்கு 10ஆம் வகுப்புலேயே எல்லாரும் லைப்ரரி மெம்பர்ஸாக இருப்பாங்க. உண்மையா இல்லையா? ரமணிச்சந்திரன் எத்தனை பேர் வாசித்துருக்கிறீங்க? தேவி பாலா எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? சுஜாதாலேருந்து ஜெயமோகன் வரைக்கும் எத்தனை எழுத்தாளர்கள் இன்னைக்கு தமிழில் இருக்கிறாங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு யாராவது தெரியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் மேடம். அதெல்லாம் நான் படித்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அப்போ ஒரு மாண்பை கற்றுக் கொடுக்க வீட்டில் உள்ளவங்களும் தயாராக இல்லை, புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு பிள்ளைகளும் தயாராக இல்லை என்றால் எப்படி இவங்க வாழ்க்கை ஒரு நல்ல விதத்திலே நடைபெறும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.